இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு உலகம் பெருகிட்டு, பாப்புலேஷன் பெருகி இருக்குது, டென்ஸ்லி பாப்புலேட்டட். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஸோ இந்த பூமி மக்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம என்னன்னா, நமக்கு யார் எப்படிப்பட்டவங்க, நம்ம பழகும் போது யார் எப்படிப்பட்டவங்க. இப்போ பழக்கம் எப்படி நமக்குன்னா, ஹவ் வி சோஷியலைஸ் பீப்புள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம போகிற இடத்துல. அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா மூலமாக கான்டாக்ட் வைக்கிறது. ஸோ வி டு நாட் நோ ஹவ் த பீப்புள் ஆர். பட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இயேசுவின் வருகை. ஏசப்பா வரும்போது எவ்விதமாக அவர் எப்படியான நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த எப்படி கன்ஃபியூஷன்ஸ்னா, எப்படி வருவார், ரெண்டாம் வருகை இருக்குது, அது எப்படி வருவார், அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சரியான போதனையை கேட்குறோமா, சரியான இடங்களுக்கு போகிறோமா, நம்ம சரியான டாக்டரினை கேட்குறோமா, அப்படிப்பட்ட நிலையாக அதில் இருக்கிறோமா, ஸ்ட்ராங்காக அதில் அட்டாச்சாக இருக்குமா, காட்லி லைஃப்பில் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆனால் ஏசப்பா ஒன்று சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்னா, இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி அறிவீங்கன்னா, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், அதன் மூலமாக நீங்க அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. ஸோ ரொம்ப நேரம் எடுக்கும். இன்னைக்குள்ள காலத்துலலாம் ரொம்ப டைம் எடுக்கும் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தி பீப்புள். இட் டேக்ஸ் அ டைம். குயிக்கா நமக்கு தெரியாது, பட் நேரம் போக போக தான் நமக்கு தெரிய வரும் ஒருவரை பத்தி. ஸோ ஊழியத்திலே நம்ம போகும்பொழுது, இல்லை சபைக்கு போகும்பொழுது கூட சரியான இடங்களுக்கு நம்ம போறோமா என்று நமக்கு தெரிய வேண்டியது மிக அவசியம். ஏன் என்று சொன்னால், நம்ம போற சபை கரெக்டா இருந்தா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டா இருந்துச்சுன்னா, நம்ம நடக்கிற வழிகள் சரியாக இருந்துச்சுனாலும் சரி, ஆண்டோடைய வருகை வரும்போது நிச்சயமாக நம்மை எடுத்துக்கொண்டு போவார். ஆனா எப்படி ஏசப்பா வருவார், மறுபடியும் வருவாரா, ஃப்ளஷ்ல வருவாரா, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ. முதல்ல இதுக்கு இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி, புதுசா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியணும் ஹூ இஸ் கிரைஸ்ட். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் எம் கிறிஸ்டியன். பட் நான் சொல்றேன், ஏசப்பா எங்கேருந்து வந்தாருன்னு தெரியுமானா நிறைய பேருக்கு தெரியாது. எருசலேம் எங்க இருக்குன்னு தெரியுமா, அதுவும் தெரியாது. நிறைய பேருக்கு அப்படி தெரியல. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியணும், ஹூ இஸ் கிரைஸ்ட். ஸோ ஏசப்பா ஃபாரினர் இல்லை வெள்ளக்காரங்க அங்கேருந்து வந்தாரா, இல்லை, எருசலேம்ல இருந்து தான் தென்பட்டார். ஸோ அவர் யார், இயேசு யார், எப்படிப்பட்டவர் என்று நமக்கு மிகவும் தெளிவாக தெரியணும். இங்க மத்தேயு 1, வெளிப்படுத்தல் 5:5, லூக்கா 3:23-28 நீங்க படிச்சீங்கன்னா, தாவீதின் வேறு மாணவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இஸ் ரூட் ஆஃப் டேவிட். அப்படின்னா தாவீதின் வம்சத்துல இருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அது தெளிவாக அங்க வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்ப தாவீதின் வம்சம்னா, தாவீது எங்க உள்ளவர்னா எருசலேம்ல உள்ளவர். ரைட். மத்தேயு 2:2 நம்ம பார்க்கும் பொழுது சாஸ்திரிகள் வர்றாங்க. அந்த சாஸ்திரிகள் கூட முன்குறித்து அறிந்திருக்கிறாங்க. கிழக்குல இருந்து வர்றவங்களுக்கு முன்குறித்தே தேவன் தெரியப்படுத்திருக்காரு. இப்ப இயேசுவின் பிறப்பு திடீர்னு ஒரு நாள் ஏற்பட்டது கிடையாது. இல்ல திடீர்னு நான் தான் இயேசுன்னு அவர் பிக்சர் பண்ணல. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி, அவருக்கு முன்பதாகவே, அவர் பிறப்பிற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:2 சாஸ்திரிகள் சொல்றாங்க, நாங்க ஒரு நட்சத்திரத்தை பார்த்தோம், எங்கே தாவீதின் குமாரன், த கிங் ஆஃப் ஜூஸ்ன்னு கேட்குறாங்க. அந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, அவர் பிறந்திருக்காரு. இப்போ இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. The king of Jews is born here. Hallelujah. So யோசேப்புக்கு சொப்னத்துல கூட, யோசேப்பு கூட மரியாள் இடத்துல நிச்சயிக்கப்படுறதுக்கு முன்னாடியே என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிய வருது, she got pregnant. ஸோ என்ன பண்றாருன்னா, வேண்டாம், அவமானப்படுத்தா, கழட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அவருக்கு தவறாக இவர் யோசித்து இருக்கலாம். அந்த நேரத்துல தேவதூதன் சொப்னத்துல தென்பட்டு சொன்னாரு, ஐயப்படாது, அவள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால உருவாக்கப்பட்ட குழந்தை தான் மரியாள் இடத்துல இருக்குது என்று சொல்லி. அதனாலதான் இது தேவனுடைய பரிசுத்த ஆவியினால தேவகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று உறுதிப்படுத்துகிறது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது
பரிசுத்தாவியினால் உண்டானது. மத்தேயு 1:20. இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி கூட இதை குறித்து தெளிவாக இதை பற்றி சொல்லி இருக்கிறார். ஸோ ப்ராஃபஸி எல்லாம் எப்படின்னா நிறைவேற்றப்பட்டது. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஏசாயா 7:14 இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். மத்தேயு 1:25 அவள், இங்க பாருங்க, கன்னி, அவள் கல்யாணம் பண்ணாத ஒரு ஸ்திரீயை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவள் மூலமாக பரிசுத்த வித் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு. மத்தேயு 1:25 கூட அவள் ஒரு குமாரனையும் பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீ அவர்களை ரட்சிப்பார் என்றார். அப்போ பேர் கூட எப்படிப்பட்ட பெயர் கொடுக்கணும்? ஜீசஸ். ஏன் இந்த பேரை கொடுக்கணும்னா பாவத்துல இருந்து அவர்களை ரட்சிப்பார். ஸோ இதெல்லாம் ப்ரீ பிளான் பை காட் த ஃபாதர். பிதாவானவர் முன்குறித்தே இந்த காரியங்களை பிளான் பண்ணி அதுக்கு எக்ஸாக்ட்லி அந்த பிளானுக்கு ஏற்றபடி ஆண்டவர் அதை பூமியில நிறைவேற்றிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் நம்மை அழிக்கணும்னு நினைச்சா அந்த நோவா பேழையிலே அழிவு உண்டாக்குனாரு. அப்பவே எல்லா மனிதர்களையும் அவர் கொண்டிருக்க கூடும். பட் நோவாவின் மூலமாக இந்த பூமி முழுவதும் மறுபடியும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்க, மறுபடியும் ஜனங்கள் எல்லாம் டிப்ளாய் ஆகிறாங்க, எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இந்த மக்கள் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது கூட ஆண்டவர் நினைவு கூறுகிறார், நம் மீது அன்பு வைத்திருக்கிறார், இரக்கம் காட்டுகிறார். அதனாலதான் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. So that Gentiles can make a way. ஜென்டைல்ஸ்க்கு இடம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முதல்ல யூத கோத்திரத்துக்கு தான் ஆண்டவர் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். யூதர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க, தேடுறவங்க, புறஜாதியார்களுக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உள் பிரவேசிக்க வாய்ப்பு கிடைக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. என்னையில் ஏசப்பா இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. Without me you can't enter in the kingdom of God. ஹல்லேலூயா. அதுவும் இல்லாம இந்த ஈசா என்னும் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும்னு ஏசாயா 11:1 சொன்னபடி ஜெசே தாவீதின் தகப்பனார். ஸோ அந்த ரூட்ல இருந்து வர்றவர் தான் ஏசப்பா நமக்கு தெரிய வருது. அவர் மீது 11:2 7 விதமான ஆவிகள் ஊட்டப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது வெளிப்படுத்தல ஏசப்பாவின் மேலதான் அந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்குது. நம்ம பார்க்கும் பொழுது தமது வாக்கின் கோலால் நியாயம் விசாரிப்பார் என்று ஏசாயா 11:4, வெளிப்படுத்தல் 19:15 சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாம இவர் யூதாவின் கோத்திரம், இஸ் ஃப்ரம் ரூட் ஆஃப் டேவிட், அதுவும் தாவீதின் கோத்திரம், தாவீதின் வேர் என்று சொல்லி வெளிப்படுத்தல கூட நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ஆண்டவருடைய குமாரன், சன் ஆஃப் காட், இவர் உலகத்துக்கு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவரை அனுப்பி நம்ம எல்லாருக்கும் வழியை திறந்து வைத்திருக்கிறார். ஸோ இந்த இயேசு அப்படின்னா பாவங்கள்ல இருந்து நம்ம மீட்டு எடுக்கிறவர். இப்ப பாவம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பிரவேசிக்க முடியவே முடியாது. பாவத்தின் வேற முழுமையாக நீக்கி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய நோக்கம். ஸோ அந்த பிளஸ்ஸிங் நம்ம இழந்து போயிடக்கூடாது. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரோல், கேரக்டர் எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் வித்தியாசமான தொழில் செய்வாங்க, வேலை செய்வாங்க, வித்தியாசமான நபர்களாக இருக்கும் நம்ம எல்லாரும். ஸோ இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை இந்த பூமியில கொடுக்குறார். எந்த வேலை செய்தாலும் கூட நம்ம மறித்தா அங்கதான் போகணும், இங்க நமக்கு நடந்துற இடம் கிடையாது. அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, செத்ததுக்கு அப்புறம் யார் கண்டா பரலோகத்துக்கு போவாங்களா, நரகத்துக்கு போவாங்களா, யார் பார்த்தா பரலோகம் இருக்கா நரகம் இருக்கா, நிறைய பேர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. பட் பைபிள் தெளிவா சொல்லுது, there is hell created by God. This is not my saying. இது நானே சொல்லலை, இல்லை நீங்களும் சொல்ல முடியும், நாமே கதை எழுப்பி சொல்ல முடியாது. இது பைபிள்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வார்த்தை கொடுத்துருக்காரு. நரகம் இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. டிசோபீடியன்ட் சோல், கீழ்ப்படியாத ஆத்மா அங்க தள்ளப்படும், அது தெளிவா சொல்றாரு. அதை நம்ம அக்செப்ட் பண்றோமோ இல்லையோ, பட் அதுதான் ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு மனுஷனுடைய பிரயாணம் இந்த பூமியில இருக்குது. நம்ம சிறு வயதுல இருந்து பிறக்கிறோம், நமக்கு தெரியுது, நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜஸ் நமக்கு மாறுது. நம்ம வாழ்நாள் இப்பெல்லாம் டைம் ஷார்ட்டா இருக்குது. ஸோ டைம் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட்.
எப்படி இருந்தாலும் நம்ம ஜேர்னில நம்ம என்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட், என்ன அச்சீவ்மெண்ட். இந்த உலகத்துல நீங்க ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பத்தி பார்ப்பாங்க. பேர், புகழ், அந்தஸ்து அதை பார்ப்பாங்க உலகத்துல, ஃபார் எக்ஸாம்பிள். பட் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா உங்களுக்கு ஒரு அந்தஸ்து தேவை. அது என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் தேவனை தேடினீங்களா, அவருடைய ஐக்கியம் வைத்தீங்களா, பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்களா, தெய்வ வார்த்தை கேட்டு அதன் பிரகாரமாக வாழ ஆரம்பித்தீர்களா, இதுக்குதான் உங்களுக்கு அங்க ரிவார்ட்ஸ் அண்ட் கிரெடிட் கிடைக்கும். ஏசப்பா சொல்றாரு, நான் வரும்போது என்னுடனே கூட சேர்த்து எல்லாம் கொண்டு வர்றேன். பொக்கிஷன், ட்ரெஷர் ஐ எம் பிரிங்கிங், ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த wicked, blessings ஃபார் த righteous. அங்கேயும் நியாயம் விசாரிக்க நம்ம ஏசப்பா ஏற்றுக்கொண்ட உடனே பூமியில நியாயம் விசாரிக்கப்படுகிறோம். அனுதினமும் நம்ம நியாயம் விசாரிக்கப்படுகிறோம். பட் அந்த மறுமை ராஜ்யத்துக்கு போகிறவங்க தான் ஜெயிக்கிறவங்க, உலகத்தையே ஜெயிக்கிறவங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம என்ன தொழில் பண்ணாலும் என்ன வேலை செய்தாலும் தேவனை தேடணும். இது நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி தர்றாங்களோ இல்லையோ, ஒருவேளை நம்ம பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெய்வ வழியில இருந்திருக்க மாட்டாங்க, சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. ரைட், நம்ம கேட்கிறோம், நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். நமக்கு நற்செய்தி வந்துட்டு நம்ம கேட்டுட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட வேண்டியது மிக அவசியம். ஹல்லேலூயா. சோ ஏசப்பா பாவத்திலிருந்து நம்ம ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்தாரு. ஆல்சோ இம்மானுவேல், மீனிங் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுக்கு தான் குமாரன் வழியே திறந்திருக்கிறார். குமாரன் வழியே திறந்ததுனாலதான் தேவன் இப்ப நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம மீது இரக்கம் காட்டணும்னா அவர் தன்னுடைய குமாரனின் இரத்த பலியை பார்க்கிறார். சாக்ரிஃபைஸ், a living sacrifice. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இரத்தத்தை அவர் பார்த்து நம் மீது இரக்கம் காட்டுகிறார். அங்கே ஒரு பலி இடப்பட்டிருக்குது, பரிசுத்த பலி இடப்பட்டிருக்குது, நம்முடைய ஒரு கிரைம், ஒரு பாவத்தை மன்னிப்பதற்காக. எவ்வளவு பெரிய பாவம்! அந்த பாவம் நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. So when he looks the blood, he forgives us. Hallelujah. So sinless life makes a way to God. அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பாக்குறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, ஏசப்பா இப்போ வந்து ரீபர்த் ஆயிட்டாரு, இவர்தான் ஏசப்பா அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. Don't go in that direction. Jesus cannot come again and again in the form of flesh. திரும்ப திரும்ப அவர் வந்து பிறந்து வளர்ந்து வருவாரு, அது கிடையாது. ஒரு தடவை தான் வந்திருக்கிறாரு. ரெண்டாவது வருகை வித்தியாசமாக இருக்கும். சோ யாராவது சொல்றாங்க ஏசப்பாக்குள்ள ஆவி அவர் பெற்றிருக்காரு, அவர் இயேசு கிறிஸ்துனா, இது வந்து ராங் டாக்டரின் அண்ட் அக்கல்ட் வர்ஷிப். அதை நம்பக்கூடாது. அந்த இயக்கத்துல நமக்கு எந்த ஒரு பங்கும் வேண்டாம். ஏன்னா அந்த சாபம் நமக்கு வந்துடக்கூடாது. சோ ஏசப்பா ரெண்டாவது எப்படி வருவார்? நான் சொன்னது போல இப்படி மறுபடியும் ஒரு மனுஷன் பிறந்து கிளைம் பண்றா நான் தான் ஏசுன்னா நம்பாதீங்க. தட்ஸ் அ ஃபால்ஸ் டாக்டரின், ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபட். பட் அவர் ரெண்டாம் வருகை எப்படி இருக்கும்? ரெண்டாவது அவர் எவ்விதமாக வருவார்? எல்லாரும் நிறைய விஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏசு கிறிஸ்துவின் விஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் நிறைய பார்ப்போம். ஸோ நான் ஒரு தடவை எப்படி பார்த்தேன்னா, ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறேன். பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ட்ரீம்ல அப்படி காட்டுறாரு. ஒரு பெரிய மலை ரொம்ப தூரமா இருக்குது. அங்கிருந்து நேரம் நான் பார்க்குற இடம் வரைக்கும் ஃபுல்லா பிளெயின் வேலிஸ் நான் பார்க்குறேன். பள்ளத்தாக்கு ஃபுல்லா பெரிய வேலிஸ். அந்த இடம் திடீர்னு ஒரு பூமி அதிர்ச்சி என்னன்னு தெரியல, அந்த பூமியெல்லாம் உள் வாங்குது, உள்ள போயிருது. அந்த மலை கிட்ட வந்துடுது. திடீர்னு பார்த்தா வானம் எல்லாம் வந்து வானத்திலே இயேசப்பா முகம் அப்படியே தென்படுது. அந்த ஃபுல் வானமே இயேசுவின் முகமாக மாறுது. அல்லேலூயா. இப்படிதான் இருக்கும் அவருடைய ரெண்டாம் வருகை. ஒரு இடத்துல தென்பட்டார்னா இன்னொரு இடத்துலயும் தென்படுவார். So first time he came to forgive our sins. Second time he will come to judge us. முதல்ல வந்தது பாவ மன்னிப்புக்காக, இரக்கம், கிரேஸ். இரண்டாம் வருகை வந்து நம்மை நியாயம் விசாரிக்க தான் அவர் வருவார். அதுவும் வானத்துல இருந்து தான் வருவார். நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறார், மனம் திரும்புவதற்கு சான்ஸ் கொடுத்துருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம் மக்கள் மத்தியில நிறைய பேர் விஷன்ஸ் பார்க்குறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க கூட விஷன்ஸ் பார்க்குறாங்க, ட்ரீம்ஸ் பார்க்குறாங்க. இது பெருகி இருக்குது. ஏன்னா பிகாஸ் காட் வாண்ட் டு சேவ் ஆல் ஆஃப் தம். ஸோ மெசேஜ் வந்து வெறும் பர்டிகுலர் பாஸ்டரோ இல்லை ஊழியக்காரங்க மூலமாக தான் ஆண்டவர் பேசுறாருன்னு இல்லை, சின்ன சின்னவங்களுக்கு இல்லை, ஈவன் கடவுளை அறியாதவர்களுக்கு கூட இப்போ என்ன பண்றாங்கன்னா ட்ரீம்ஸ், விஷன் பார்க்குறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாரு. டைம் இஸ் வெரி ஷார்ட், அதனால ஆண்டவர் தெரியப்படுத்துறாரு. நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா வந்து சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள் வரைக்கும் போய் செத்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். எதாவதெல்லாமோ கதையை உருவாக்கிடுறாங்க. ஏசப்பா கூட நமக்கு அதை சொல்லலை, வேர் ஹி வாஸ் அண்ட் வாட் ஹேப்பன் டு ஹிம். இங்க என்ன சொல்றாங்கன்னா, போய்
மரித்த ஆவிகளுக்கு நம்ம போய் சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பிரிட்டுக்கு சுவிசேஷம் சொல்லி நரகத்துல இருந்து விடுதலை பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புனாரு. அதெல்லாம் கதையே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அதுக்குதான் ஆண்டவர் இந்த காலகட்டத்தை கொடுத்துருக்காரு. பூமியில வாழ்நாள் முழுவதும் நம்ம நல்ல காரியம் செய்து தேடினோம், தப்பிச்சுக்கிட்டோம். ஆனா நம்ம ஆண்டவர் வழியில நம்ம வரல. நம்ம சுயமாக நம்ம சாய்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. விருப்பம் உங்களுக்குள்ளதான். நீங்க எப்படி வாழணும்னாலும் வாழ்ந்துக்கலாம். பட் இந்த எண்ட் என்ன நடக்கும் அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது மிக அவசியம். நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்குறாரு. நீங்களே சாய்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் விருப்பம். எல்லாருக்கும் விருப்பம் பரலோகத்துக்கு போகணும். ஆனா நரகத்துக்கு போகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா யாருக்கும் விருப்பம் கிடையாது. பட் நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவர் நம்மை அவர் சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்ளணும். அவர் பார்வைக்கு நம்ம நல்ல வாழ்க்கை வாழணும். விதவுட் கிரைஸ்ட் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம நம்பக்கூடாது. ஸோ ஏசப்பா வரும்போது பவுல் சொல்றாரு, ஒரு இமை பொழுதுல அப்படியாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவர் வந்துடுவார், ரொம்ப சீக்கிரமாக. அதுவும் இல்லாம அவருடைய வருகை 1 கொரிந்தியர் 15:52 கடைசி எக்காலம் துணிக்கும் போதுதான் அவர் வருவார். அதுக்கு முன்னாடி வர மாட்டார். முதல் 2வது 3வது 4வது எக்காலம் ஊதப்பட வரைக்கும் பூமியில எந்த காரியமும் நிகழாது. 5, 6, 7 இது மிகவும் கொடியமானது. இந்த எக்காலங்கள் ஊதப்படும் பொழுது தேவன் பூமியை நியாயம் விசாரிக்கிறார். பெயின்ஃபுல் மூமெண்ட் சீசன் சொல்லலாம். ரொம்ப கடினமான காலம். மனிதர்கள் வாழ்வதற்கு மிகவும் ஒரு கடினமான காலமாக இருக்கிறது. கிரைம் இருக்கும், கரப்ஷன்ஸ் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அதிகமாக கெட்ட காரியங்கள் அதிகமாக நடக்குது. அந்த காலத்தில் நடந்ததை காட்டிலும் இப்போ அதிகமாக நடக்குது. மனிதர்களுக்குள்ளாக அன்பு இருக்காது. கெட்டவர்கள் வாழக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கும். ஏன்னா அவங்க மேலதான் ஆண்டவர் கடுமையாக நியாயம் விசாரிப்பார். ஸோ நல்லவங்க மேல ஆண்டவர் விசாரிக்க மாட்டார். தே வில் பி அக்வீட்டட். ஸோ அவங்க விடுவிக்கப்படுவார்கள். வெளிப்படுத்தல் 11, 15, 19 நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொள்ளப்படுவார்கள். ஸோ அதுலதான் நம்ம பார்க்குறோம் ராப்சர். ஸோ when Christ comes, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொள்ளப்படுவாங்க. ஜீசஸ் அவர் வல்லமையோடு வருவார். அவருடைய ராஜ்யம் வல்லமையாக எஸ்டாப்ளிஷ் ஆகும் ஹெவன்ல. தானியல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நெபுகத்நேசருக்கு சொப்னத்துல. தானியல் 2:14 நீங்க பார்க்கும் பொழுது அந்த சொப்னத்துல அவர் பார்த்த அந்த பெரிய சிலையில எல்லா ராஜ்யமும் போயிடும், கடைசியாக நிலைத்து நிற்கிற ஒரே ஒரு ராஜ்யம் தேவராஜ்யம்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போவே எல்லா ராஜ்யங்கள் பூமியில தென்படுகிறது. இந்த ராஜ்யங்கள்லாம் நிலைத்து நிற்காது. இது எல்லாமே தகர்க்கப்பட்டு கடைசியா ஒரே ஒரு ராஜ்யம் நிற்கும். அது தேவனுடைய ராஜ்யம். அதுவும் பரலோக ராஜ்யத்துல ஆண்டவர் ஏசப்பா. அதனாலதான் யூதா ராஜசிங்கம் நம்ம சொல்றோம். அதனாலதான் ஏசப்பா த கிங் ஆஃப் ஜூஸ் என்று டைட்டிலே போட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் தான் யூதர்களுக்கு ராஜாவாக இருக்க போகிறார். நிரந்தரமாக எல்லாருக்கும் ராஜாவாக இருக்க போகிறார். சோ அவர் வரும்போது ஒரு வல்லமை நிறைந்தவராக வருவார். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வரும்போது ஒரு பெரிய யுத்தம் இருக்குது. ஆனா நம்ம அர்மகதன் வாரை காட்டிலும் பெரிய யுத்தம், பயங்கரமான யுத்தம். பரலோகத்திலே ஒரு யுத்தம் நடக்குது. சாத்தானுக்கும் தீ ஆவிகளுக்கும் தேவனுடைய தேவ தூதர்களுக்கும் ஒரு பெரிய போராட்டம் பரலோகத்துல நடக்குது. ஆனா ஏசப்பா அதெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஸோ அவருடைய ரிட்டர்ன் வரும்போது இட் வில் பி அ வார். அவருடைய 2ஆம் வருகை வரும்போது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். இங்க நம்ம பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 11:14 ஆர்மீஸ், தேவ பிள்ளைகள், செயின்ட்ஸ் அவங்க எல்லாம் வர்றாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க ஏசப்பா கூடவே. திரளான போர் சேவகர்கள் வர்றாங்க, தேவ பிள்ளைகள். இவங்கெல்லாம் போர் சேவகர்களாக வர்றாங்க யுத்தத்துக்கு. எங்க வர்றாங்க? பூமியில தான் வர்றாங்க, பரலோகத்துல இல்ல, இங்க வர்றாங்க. அவர் ஆயத்தத்துடனே இருக்கிறாங்க. நம்ம ஃபுல்லா அந்த வசந்த அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆயத்தத்துடனே இருக்கிறார். ஏசப்பா வெறும் பூமியில மட்டும் இல்ல, பரலோகத்திலையும் அந்த பிசாசின் கிரியைகள், பிசாசு கூட பெரிய ஒரு யுத்தம். சேட்டனிக் ஸ்பிரிட், ஃபாலன் ஏஞ்சல் கூட பெரிய யுத்தம் இருக்குது. இங்க பூமியிலும் பெரிய யுத்தம் இருக்குது. அப்போ இந்த யுத்தத்துல மெகாவேல் அவர் தேவதூதர்கள், இங்க வலு சர்ப்பம் அந்த தேவதூதர்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக ஒரு சண்டை ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த சண்டையில
தேவனுக்கு தான் ஜெயம் என்று தெரியப்படுத்தப்படுகிறது, which is leading to earth in the wilderness. நம்ம பார்க்குறோம், வனாந்திரத்துல பூமி போகும் பொழுது வலு சர்ப்பம் பூமியில தள்ளப்படுகிறது, இடம் இழந்து போகிறார். ஸோ இந்த சர்ப்பம்னு சொன்னா இதுதான் தள்ளப்பட்ட தேவதூதன் என்று கருதுகிறார். இந்த தள்ளப்பட்ட தேவதூதன், இந்த சர்ப்பம், இது என்ன பண்ணுதுன்னா பூமியில் உள்ள மக்களை அலக்கடிக்க பெரிய ஸ்ட்ராங்கா ஒரு ஃபைட் பண்ணுது. பயங்கரமா ஆக்ரோஷமாக பூமியில தேவ பிள்ளைகளை தான் அட்டாக் பண்ணுதுன்னு வேதத்தில் தெளிவாக தெரிவிக்கிறது. ஸோ அப்போ வில்டர்னஸ் ஜேர்னியும் மகா உபத்திர கொடிய காலமும் தொடங்குகிறது நம்ம பார்க்க. ஸோ ஏசப்பா வரும்போது ஒரு மின்னலை போல வருவார். சாதாரணமாக மனிதனை போல நம்ம ஏசப்பா நம்ம நினைக்கிறோம், ஆனா he is not an ordinary person. First let us understand. ஏன்னா அவர் பிதாவின் தோற்றத்தை போல இருப்பாரு, மின்னலை போல வருவார். இங்க நம்ம பார்க்கிறோம் லூக்கா 17:24, மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவா. அவருக்குன்னு ஒரு நாள் அவருக்கே தெரியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. பிதாவுக்கு தான் தெரியும் அவருடைய வருகை எப்போ நடக்கும். அது எப்படி நடக்கும்னா ஒவ்வொரு காலகட்டம் பூமியில நிகழ்ந்து கொண்டு இருக்குது. ஏசப்பா சொன்னதெல்லாம் ப்ராஃபசிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ அவர் வருவதற்கு முன்பதாக நடக்கக்கூடியது. இப்போ தேவாலயம் கட்டப்படவில்லை, தேவாலயம் கட்டப்பட்டு அவங்களுடைய யூதர்களுடைய முறைப்படி அவங்க நடத்த வேண்டிய சாக்ரிஃபைசஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகுதான் நம்ம பார்க்குறோம் தேர்ட் வேர்ல்டு வாரோ இந்த இது அந்தி கிறிஸ்து தென்படுவான் என்று சொல்லி. ஸோ இந்த வேர்ல்டு வார், அந்தி கிறிஸ்து, இந்த இதெல்லாம் நகழும். நம்ம சொல்லக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் கிரைஸ்ட் செகண்ட் கமிங் வில் அக்கர். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம் கெட்ட ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் நிறைய எழும்புவதை நம்ம பார்ப்போம் இந்த காலகட்டத்தில். அதை நம்ம பார்க்குறோம் லூக்கா 17:24, மின்னல் வானத்தில் ஒரு திசையில் தோன்றி மறு திசையில் வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் தம்முடைய நாளில் தோன்றுவார். ஸோ எப்படி ஏசப்பாவின் வருகை இருக்கும்னா பெரிய ஒரு மின்னலை போல ஒரு திசையில் அவர் தென்பட்டார்னா மறு திசையில நம்மால் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம அவர் வரும்போது அந்த ஹோல் ஸ்கைலே அவருடைய ஃபேஸ் தெரியும். என்னுடைய ட்ரீம்ல நான் அப்படிதான் பார்த்தேன். எப்படின்னா அந்த ஒரு விண்டோ மாதிரி இருக்கு, நான் வெளியே பார்க்குறேன், ஒரு மவுண்டன் இருக்குது, பெரிய மலை. அந்த மலைக்கும் எனக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. திடீர்னு நான் பார்க்குறேன், நான் பார்த்த சைட் எப்படின்னா அந்த மவுண்டனுக்கு முன்னாடி ஃபுல்லா வேலிஸ், அந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அது ஃபுல்லா அப்படியே இடிஞ்சு விழுது, பூமி அதிர்ச்சியாகி உள் வாங்குறது போல உள்ள போய் அந்த மலை பக்கத்துல வந்து நிற்குது. திடீர்னு இயேசுவின் முகம், அந்த வானமே முகமா மாறிடுச்சு. ஸோ இப்படிதான் அவருடைய பயங்கர வல்லமையில அவர் தென்பட்டு வருவார். கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து நான் தான் இயேசு நான் தான் இயேசுன்னா அவங்களால அப்படி அற்புதம் அடையாளம் செய்ய முடியாது, இயேசுவை போல வாழ முடியாது, இயேசுவை போல இருக்க முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள். ஒருவேளை அவங்க கிரேட் சயின்ஸ் காட்டலாம், கிரேட் வண்டர்ஸ் காட்டலாம் மக்களை ஏமாற்றுவதற்கு. ஏன்னா வேதவசனம் தெளிவாக சொல்லுது மத்தேயு 24:11, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கூட அவர்கள் ஏமாற்றுவது எளிது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாது யார் ஊனாய் வேஷத்தை தரித்து வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான தெய்வ பிள்ளைகள் மத்தியில் கரெக்டான ஒரு கூட்டத்தில் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, அவர் நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது கூட நம்ம வந்து நரகத்துக்கு போய் விழ மாட்டோம். ஆண்டவருடைய நியாயத்திற்குள்ள நம்ம தப்பித்துக்கணும். ஸோ இங்க வந்து அதாவது மகா உபத்திரவத்துக்கு அப்புறமாக நம்ம பார்க்குறதுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். தேவனுடைய அந்த வானங்கள் நியாய தீர்ப்புக்கு போகும். மத்தேயு 24:29 பிரகாரமாக நம்ம சொல்றோம், வானம் நியாய தீர்ப்புக்கு போகும், சூரியனுடைய வெளிச்சம் குறையும், நட்சத்திரம் விழுந்து போகும், இந்த சந்திரனுடைய வெளிச்சமும் குறையும், நட்சத்திரங்கள் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று வேதம் தெரிவிக்கிறது. ஸோ எல்லாமே அசைக்கப்பட்டு கீழே விழுறதையும் நியாயத்திற்கு உண்டாகிறதையும் நம்மால் பார்க்க முடியும். இயேசுவின் வருகை வரும்போது இந்த பூமியில வந்து அநேக மக்கள், அநேக கோத்திரர்கள், அநேக பாஷைக்காரர்கள் எல்லாமே வந்து துக்கத்தை விசாரிப்பார்கள். ஏன் இந்த துக்கத்தை விசாரிப்பாங்கன்னா அவர் நியாயம் விசாரிப்பார், அதனால்தான். ஸோ அவர் வருகை வரும்போது
ஒரு பக்கத்துல இருந்து மறுதிசை வரைக்கும் அவருடைய ஜனங்களை அவர் கூட்டி சேர்ப்பார். அதாவது தெய்வ பிள்ளைங்க, நாட் ஆல் கிறிஸ்டியன்ஸ், எல்லா கிறிஸ்தவர்களும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் நான் தான் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றவங்க கூட அதில் பிரவேசிக்க மாட்டாங்க. ஒன்லி த ஒன் ஹூ ஒபேஸ் காட், தேவனுக்கு பயந்து உண்மையாக கடைசி பறிந்த வரைக்கும் இருக்கிறவங்க. நமக்கு இந்த உலகத்தில் பாருங்கள், இப்போ நிறைய போராட்டம் இருக்கும், சோதனை இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனையே வந்தோடனே நம்ம வேதத்தை விட்டுணும், ஊழியத்துக்கு போகலாம், தேவன் வேண்டாம் இப்படின்னு பெண் வாங்கி போகாதபடிக்கு நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டவரை பின்பற்றி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்ம நினைவு கூறுவார். ஸோ நிறைய பிரச்சனைகள் சோதனை எல்லாம் தாண்டி வரும்போது கூட கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் வரும்போது தானாகவே நம்ம உயிர்த்தெழுதல் அடைவோம். அவர் கூட சேர்ந்து இருக்கிறவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, மரித்தவர்கள்லாம் உயிர்த்தெழுதல் அடைவாங்க. ஸோ அவர் பிள்ளைங்க வந்து அவர் பக்கத்தில் போகும்போது அதை நம்ம இங்கிலீஷில் ராப்சர்னு பார்க்கணும். ஸோ எடுத்துக்கொள்ளுது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்க தானாகவே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். தேவதூதர்கள் வந்து அவர்களை தூக்கி கொண்டு போவார்கள். ஸோ வாட் அபவுட் அதர்ஸ், லெஃப்ட் பீப்புள், அவங்கெல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. கைவிடப்பட்டவங்கெல்லாம் தேவராஜ்யத்துக்கு போக மிகவும் கடினம், போக முடியாது, ஏன்னா அவங்க கைவிடப்படும். ஸோ அதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் கைவிடப்படும். எப்படி தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவருடைய செயல்பாடுக்கு விரோதமாக ஒரு கூட்டங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கூட்டங்கள் தேவராஜ்யத்துல பிரவேசிப்பதற்கு மிகவும் கடினம். தன்னுடைய ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இனிஷியேட் பண்றது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்கள், பிப்ளிக்கலாகவும் ஏதாவது ஃபால்ஸ் டாக்டரினா உள்ள கொண்டு வர்றது. ஸோ இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக. ஸோ ராப்சர் நடக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளை எடுத்துக்கொண்டு போவார். ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு மனிதனாக வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் நமக்கு வழியை உண்டாக்கி, அவர் சிலுவையில சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிந்து விட்டது. என்ன முடிந்ததுன்னா, மனு குலத்துக்கு அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எல்லா பிரைஸ் அவர் சிலுவையில பே பண்ணிட்டார். சிலுவையில் அவர் எல்லாமே கூலி சேர்த்து கொடுத்துட்டார், மொத்தமாக நமக்காக வெள்ளக்கரையும் செலுத்தியிருக்கார். ஸோ நம்ம அதை விசுவாசித்து அந்த ஷெட் பிளட், அந்த வெள்ளக்கரையும், அந்த பரிசுத்த ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தத்தை நம்ம விசுவாசித்து நம்ம பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்று மீட்கப்பட்ட நிமிஷமே நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். ஸோ இது வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். அது இல்லாமல் நம்ம ஏசப்பா வந்து அந்த பிரைஸ் பே பண்ணி அவர் இப்போ எப்படின்னா சரீரத்துடனே பரலோகத்துக்கு போயிருக்காரு, நாட் இன் ஸ்பிரிட். ஸோ ஸ்பிரிட் வந்து திரும்ப ரீபர்த் அப்படியெல்லாம் கிடையாது, சரீரத்தோட அவர் எழும்பி போயிருக்கிறாரு. எங்க இருக்காரு? பிதாவின் வலது பாரசத்துல. வெளிப்படுத்தல் 4:5 நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த ஏசப்பாவுக்கு அங்க ஒரு பெரிய இடம் இருக்குது. பரலோகத்துல பிதா பக்கத்துல யாருமே இருந்தது கிடையவே கிடையாது. தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆண்டோடைய படைப்பின் ரகசியம் நமக்கு தெரியாது, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஏசப்பா இஸ் வித் ஃபாதர், பிதா கூட அவரு அங்க இருக்கிறாரு. அவரு மட்டும்தான் அங்க வர்தியா இருக்கிறாரு. 7 முத்திரைகளை உடைக்க அதிகாரமும் அவர் பெற்றிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து பரலோக ராஜ்யத்துல போகிறதற்கும் அங்க இருப்பதற்கும், அதே போல அங்க உள்ள 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக பணிவிடை செய்றாங்க. அதாவது சாஷ்டாங்கமாக பணிந்து கொள்றாங்க. பிதாவை தவிர, குமாரனை தவிர யாரும் கிடையாது. ஸோ குமாரனும் அந்த இடத்துல ஒரு இடம் பெற்றிருக்கிறார். அதை தான் நம்ம பார்க்குறோம், த ட்ரைப் ஆஃப் ஜூதான்னு பார்க்குறோம், லேம்ப்னு பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். யோவான்ல பிதாவானவரும் நானும் ஒருவரே என்று ஏசப்பா தெளிவாக சொல்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று யோவான் 10:30 சொல்றார். ஸோ நமக்கு தெளிவாக தெரியணும், ஏசப்பா கடைசியாக வருவார் நம்மை கொண்டு போவதற்கு, நியாயம் விசாரிப்பதற்கு. ஸோ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்பா தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரை தொடுங்க அப்பா. அவர்கள் மத்தியில நீர் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வெளிப்படை நீர் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அநேகர் மத்தியில இன்னும் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்தும் பாதி அறியாத பிள்ளைகளாகவும் அப்பா வேற வழிபாடுல வேற விதத்துல போய் கொண்டு இருப்பாங்க. தேவனை தான் தேடுறாங்கன்னு எண்ணிக்கொண்டு நிறைய மக்களை
ஏமாற்றக்கூடிய அப்பா கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க. நீங்க தான் அப்பா உங்க பிள்ளைகளுக்கு சரியான வழி எதுன்னு காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அந்த குடும்பங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வருகை குறைந்தும் எல்லாரும் விசுவாசியாக பின்வாங்கி போகாதபடிக்கு நிலைத்திருக்க அப்பா நீங்க அந்த அதிகாரத்தை கொடுங்க. அப்பா உங்களுடைய கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.